அட உங்கள மாரி ஒரு ஆள தாங்க நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்காக, எங்க நிலைமைய யோசிச்சு, எங்களுக்காக நீங்க அங்க பேசுறீங்க பார்த்தீங்களா? இதுதாங்க வேணும். எங்களுக்காக நீங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட கோரிக்கையெல்லாம் பார்க்கும்போது, அந்த அளவுக்கு வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. யார பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ராகவா சந்திரா அந்த எம்பிய பத்தி தான், அவர பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நெறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இது வந்து பார்க்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாமர மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அவர் பேசுறது நமக்காக தான் பேசிட்டு இருக்காரு. நம்மள்ல ஒருத்தரா இருந்து பேசுறாரு. அ பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் வந்து அவர் பேசுற விஷயம் வந்து தூசா தெரியும். ஆனா, நம்மளுக்கு வந்து அது எவ்ளோ பெரிய விஷயம்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். அவர் வைக்கிற கோரிக்கைகள் எல்லாம் அப்படி இருக்கு. கரெக்ட்டாவும் இருக்கு, நியாயமாவும் இருக்கு. அவர் வைக்கிற கோரிக்கைகள நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க பாருங்க. அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது எனக்கே இப்ப தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. யோசிப்பேன். ஆனா ஃபர்ஸ்ட்டெல்லாம் அப்படி கிடையாது. ஆனா இப்ப தான் ரொம்ப இதுவாயிடுச்சு. நம்மளோடது ஃபோனு, நம்மளோடது சிம்மு. பேலன்ஸ் போடலன்னா, அவுட் கோயிங் கால் கட் பண்ணலாம். பட் இன்கமிங் காலும் கட் பண்றாங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சேன். அந்த விஷயத்த வந்து அவர் அங்க பாராளுமன்றத்தில பேசியிருக்காரு. ஆமாங்க. நம்ம ஒரு 3 நாள், 4 நாள், ஒரு 10 நாள் நம்ம ஃபோனுக்கு பேலன்ஸ் போடலன்னா, கால் வந்து வர கால கட் பண்ணிடுவாங்க. இப்ப எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபோன் தான் யூஸ் பண்றோம். ஆதார் கார்டு, பான் கார்டு, நம்மளோட ஏன் பேலன்ஸும் நம்ம அதில தான் வச்சுக்கிறோம். ஃபோன் பேலன்ஸும் அதில தான் வச்சுக்கிறோம். நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கோ, ஒரு ஓடிபி நம்மளுக்கு வரணும் அப்படின்றதுக்காக, எமர்ஜென்சி ஒரு கால் பேசணும் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்குமே வந்து இப்ப நம்ம வந்து ஃபோன் தான், மொபைல் தான் எல்லாமே. உலகமே நம்ம கையில இருக்கிற மாரி மொபைல் இருந்துச்சுன்னா. அப்படி இருக்கும்போது, ஒரு 10 நாளைக்கு நம்ம பேலன்ஸ் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இது வந்து யார் பண்ணுவாங்க? நடுத்தர மக்கள், ஏழை மக்களுக்கு தான் இந்த ஒரு சிச்சுவேஷன் வரும். தள்ளி போடலாம். பேலன்ஸ் போட முடியலையே அப்படின்னு நாட்கள் தள்ளி போகும். அப்படி போகும்போது வர காலையும் நீங்க கட் பண்றீங்க பார்த்தீங்களா? அது தப்புன்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காருங்க பாராளுமன்றத்தில. எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாங்க நாங்க கால் பண்ண முடியலனா கூட பரவால்ல. ஆனா வர கால எதுக்குங்க கட் பண்றீங்க? எனக்கு நடந்துச்சுங்க இப்போ. ஜியோல பேலன்ஸ் போடாம இருந்தேன். ஏர்டெல்ல மாத்தி போட்டுட்டேன். எனக்கு 2 டைம் கால் வந்துருச்சு. ஒரு 5 நாள் கழிச்சு உடனே கால் வந்துருச்சு. உங்க பேலன்ஸ் போடாம இருக்கீங்க. உங்க நம்பர வந்து பிளாக் பண்ணிடுவோம். பேலன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மிரட்டுற மாரி தான் இருக்கு. ஃபோன் எனது, சிம் எனது அவர் சொல்ற மாதிரி. வர கால எதுக்கு கட் பண்றீங்க? ஓடிபி வரணும். எமர்ஜென்சி கால் வரும். நாங்க எங்கேயோ ஒரு ஸ்டேட்ல இருக்கோம். ஊர்ல இருந்து ஃபோன் வரணும். ஃபோன் பண்ணலாம் அவங்க அட்டெண்ட் பண்ணலாம் திட்டுவாங்க. என்ன பண்ற ஃபோன வச்சுக்கிட்டுன்னு. என்னோட சிச்சுவேஷன் எனக்கு தானே தெரியும். பேலன்ஸ் போட முடியுமா? போட முடியாதா? அப்படின்னும்போது. எதுக்கு கட் பண்றீங்கன்னு கேட்டிருக்காரு. இது எவ்வளோ பெரிய கோரிக்கை? யாரும் கேட்கல. அவர் கேட்டிருக்காரு நமக்காக. அப்புறம் இந்த ஜிஎஸ்டி கட்டுறோம், வரி கட்டுறோம். 550 எம்எல்ஏக்கள், எம்பிக்கள்லாம் கேட்காத அவர் கேட்டிருக்காரு. ஜிஎஸ்டி, வரி, எரிவாயு பொருளுக்கு வரி, எல்லாமே டாக்ஸ் நம்ம கட்டுறோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு டோல்கேட் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டோல்கேட்ல காசு வாங்குறாங்க. அது எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்டிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம். நம்மளுக்காக தான் அவர் கோரிக்கை வச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க. எந்த ஒரு தொகுதியில, எந்த ஒரு தொகுதியிலையும் அந்த அமைச்சருக்கு வந்து உடல்நிலை வந்து குறைவா போச்சுன்னா, அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. காரணம், அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நிலைமை இருக்கு, என்ன சிச்சுவேஷன் இருக்கு, அங்க எல்லா வசதியும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்க முடியுன்ற ஒரு ரீசனுக்காக அவர் கோரிக்கை வச்சிருக்காரு. அந்தந்த அமைச்சர்களும் அந்தந்த தொகுதியில் இருக்கிற மருத்துவமனைக்கு போய் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் நடந்தாவே ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம லைஃப்ல நடந்துச்சுனாவே நாடு நல்லரசாவும் வல்லரசாவும் மாறும். கண்டிப்பா நீங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ராகவா சந்திரா உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். உங்கள பார்க்கணும். கண்டிப்பா நான் எங்கேயோ ஒரு சின்ன இந்த இந்தியால ஒரு மூலையில இருக்கேன். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் உங்க வீடியோ பார்த்துட்டு, உங்க ஸ்பீச்ச பார்த்துட்டு. ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் இல்லாம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு யார முடியலையோ அவங்களுக்காக நீங்க பேசுற விதங்கள் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் பேசியிருந்தீங்க. மாதவிடாய் பெண்கள் இத பத்தி. அந்த வீடியோ பாருங்க. அவ்வளோ ஹிந்தில பேசுவாரு. தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் ஆகும். கண்டிப்பா புரியும் உங்களுக்கு என்ன சொல்ல வராருன்ட்டு அவர் பேசுறதுல இருந்தே புரியும். लेकिन सैनिटरी पैड को अखबार में लपेट के दिया जाता है जैसे कि आप कोई इलीगल प्रोडक्ट खरीद रहे हो या इलीगल प्रोडक्ट का एक्सेस पा रहे हो। मेरा पहला मुद्दा है कि मेंस्ट्रुअल हेल्थ और हाइजीन एक विमेन्स इशू नहीं, एक पब्लिक हेल्थ का मैटर है। और यदि टॉयलेट में पानी नहीं, प्राइवेसी नहीं, सोप नहीं, डिस्पोजेबल बिन नहीं और सैनिटरी पैड्स नहीं, तो वो
இந்த மாதிரி அவர் நமக்காக பேசிட்டு இருக்காருங்க. ஆனா இந்த சோஷியல் மீடியா வந்து அவர் வந்து சின்ன சின்ன இதுவலே குறுகுது. ஒரு பெரிய நியூஸ் சேனல் இவர் இவ்ளோ விஷயங்கள் பேசியிருக்காரு, இவ்ளோ விஷயங்கள் கோரிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்ளோ பெரிய விஷயம் இது தெரியுமா? ஆனா அது நல்ல விஷயங்கள வந்து சீக்கிரமா மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்க மாட்டாங்க. கெட்ட விஷயமா, தப்பான விஷயமா, அது மட்டும் தான் மக்கள் கிட்ட வந்து சீக்கிரமா போய் சேரும். நான் இன்னொரு கோரிக்கையும் நீங்க வந்து பாராளுமன்றத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். ஒரு பாலியல் குற்றவாளிக்கு வந்து உடனே தண்டனை கிடைக்கணும். அவங்களுக்கு வந்து நாட்கள் தள்ளி போடக்கூடாது. என்ன தண்டனை கிடைக்கணும்னா, 2வது யாரும் அந்த குற்றத்த செய்யாத அளவுக்கு தண்டனை கிடைக்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப சமீபத்துல ஒரு பொண்ணு 2 பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ண. அந்த பொண்ணு தான் உசுர காப்பாத்திக்கிறதுக்காகவும், தான் மானத்த காப்பாத்திக்கிறதுக்காகவும் அவங்க கிட்ட போராடி அவங்கள வந்து ஏதோ ஒரு இதுல வந்து கொன்னுட்டுருக்காங்க. அந்த பொண்ண கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்போ என்ன பண்ணணும் நாங்க? என்ன பண்ணணும்? ஒருத்தவங்க பாலியல் பலாத்காரம் பண்ண வராங்க, கூட்டு பலாத்காரம் பண்ண வராங்கன்னா, நாங்க தப்பிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அவங்கள தாக்கக்கூடாதா? அவங்கள பூ மாரி ஹேண்டில் பண்ணணுமா? இல்ல தள்ளி விட்டுட்டு ஓடணுமா? எங்களோட ஓட்டம், அவங்களோட ஓட்டம் எப்படி இருக்கும்? அவங்கள தாக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுது. அது தற்காப்புக்காக நாங்க பண்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது, அந்த பொண்ணுக்கு எதுக்கு தண்டனை குடுக்கணும்? அந்த பொண்ணு எந்த தப்பு பண்ணலையே! தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை குடுத்துச்சு. வாலண்டரியா போய் குடுக்கல. அவனுங்க பண்ணானுங்க. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த பொண்ணு ஒரு முடிவு எடுக்கிறா. அதுல அவனுங்க இறந்து போறானுங்க. அப்படி இருக்கும்போது, அந்த பொண்ணுக்கு தண்டனை குடுக்கலாமா? இது சரியா? இத பத்தி நீங்க தயவு செஞ்சு பேசணும். என்னோட வீடியோ வந்து ஒரு 10 பேர், 20 பேர், 100 பேர் அதிகபட்சம் அவ்வளதான். ரொம்ப ரீச் எல்லாம் ஆகாது. ஆனா யாரோ ஒருத்தர் கேட்பாங்கல்ல இந்த விஷயங்கள. முழுசா கேட்பாங்கல்ல. எங்கேயாச்சும் ஒரு மூலையில உங்களுக்கு வந்து சேரும்ல. அந்த ஒரு நப்பாசை, அந்த ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா இந்த ஒரு விஷயம், இந்த கோரிக்கை வைக்கணும். தற்காப்புக்காக நாங்க பண்ற ஒரு விஷயம், அது வந்து எங்கள குற்றவாளியா ஆக்கக்கூடாது. அந்த பொண்ணு குற்றவாளியா இப்ப அந்த பொண்ணு குற்றவாளியா அந்த சமூகத்துல நிக்குது. எந்த ஒரு தப்பும் பண்ணாம ஏன் அந்த பொண்ணு குற்றவாளியா நிக்கணும்? அதே பாலியல் குற்றவாளிக்கு மாச கணக்குல நீங்க வந்து தண்டனைய குடுக்கறதுக்கு இழுக்குறீங்க. அப்புறம் ஆயுள் கைதியா போட்டுறீங்க. ஜெயில்ல அவன் வசதியா சாப்பிட்டு, வேலை செஞ்சுட்டு, எல்லா வசதியோட அவன் ஜெயில்ல சந்தோஷமா தான் இருந்து சாகப் போறான். அப்படி ஒரு தண்டனை வேணாமே! எதுக்கு அவ்ளோலாம் வேணாம். வெளிய நாடுகள்லாம் பார்த்தீங்களா? வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்களா? தண்டனை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தண்டனை கடுமையாக்குங்க. நீங்க குடுக்குற தண்டனை மறுபடியும் எந்த பொண்ணையும் இப்படி பார்க்கக்கூடாதுன்னு இன்னொருத்தனுக்கு தோணணும். அந்த அளவுக்கு தண்டனை குடுங்க. ராகவச்சந்திரா அவர்களே, உங்களுக்கு நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன். தயவு செஞ்சு இத பத்தியும் நீங்க சட்டசபையில கண்டிப்பா பேசுங்க. பாராளுமன்றத்துல பேசுங்க. ஒரு பொண்ணு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்றா அப்படின்னா, அது குற்றம் கிடையாது. அவளுக்கு வந்து சிறை தண்டனை குடுக்கக்கூடாது. அவள வந்து குற்றவாளியா பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட ஒரு கோரிக்கை. பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது, என்னடா இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு ஆதங்கமா இருக்கு. ஓகே. உங்களோட முயற்சி, நான் எடுக்கிற முயற்சி, எங்களுக்காக எடுக்கிற முயற்சி, நீங்க பேசுற விதங்கள் எல்லாமே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்லாருக்கு. இப்படியே நீங்க வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும். இந்த சமுதாயத்துக்காக சப்போர்ட் பண்ணணும். நீங்க இவ்ளோ விஷயங்கள் யோசிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நீங்க எங்கள பத்தி யோசிக்கிறீங்க. ஒவ்வொரு எம்பிக்களும் இதே மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா, நாடு கண்டிப்பா முன்னேறும். நல்ல ஒரு நிலைமையில வரும். எஜுகேஷன்லயாகட்டும், எந்த ஒரு விஷயத்துலயாகட்டும், கண்டிப்பா முன்னேறும். எல்லாருமே சமமா இருப்பாங்க. அத விட்டுட்டு ஒரு பக்கமா இருக்கிறத நிறுத்திக்கோங்க. நாடு முன்னேறட்டும், ஒவ்வொரு வீடும் முன்னேறட்டும். ஒவ்வொரு வீட்ல இருக்கிறவங்க முன்னேறினா தாங்க நாடு முன்னேறும். அடிமட்டத்துல இருக்கிறவங்க அடிமட்டத்துல தான் இருக்காங்க. மேல இருக்கிறவங்க மேல தான் இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இவங்க இப்படியே இருக்கணுமா? அவங்களும் கொஞ்சம் ஹக் பண்ணி வரட்டுமே. வர விடுங்க. நடுத்தர வாழ்க்கைய வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் தாங்க தெரியும் அதனோட கஷ்டம், வலி, வேதனை என்னன்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பீங்க, எவ்வளோ பேர் லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் கொடுங்க. தேங்க் யூ ஸோ மச். நான் உங்க கேக்கியா வேலூர் பொண்ணு. டாடா. பை பாய்.